மடப்புரம் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கில் முக்கிய சாட்சியான நிகிதா கிட்ட சிபிஐ அதிகாரிகள் 3.5 மணி நேரம் தீவிர விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. அடுக்கடுக்காக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்குமா? காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு கடந்த சில நாட்களாக தமிழகத்தை ஸ்தம்பிக்க செய்த ஒரு பகீர் சம்பவம். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவிலில் பணியாற்றி வந்த காவலாளி அஜித்குமார் கடந்த ஜூன் 27ஆம் தேதியன்று காரில் வைத்த நகை காணாமல் போனதாக மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த நிகிதா என்ற பெண் அளித்த புகாரின் பேரில் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார். பின் ஜூன் 28ஆம் தேதி கோவில் உதவி ஆணையர் அலுவலகத்தின் பின்புறம் வைத்து தாக்கி விசாரணை நடத்தியதில் அஜித்குமார் உயிரிழந்தார். இந்த வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு தனிப்படை காவலர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனையடுத்து இந்த வழக்கானது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையிலான குழு விசாரணை களத்தில் இறங்கியது. அஜித்குமாருடன் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட சக ஊழியர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களான ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திக்வேல், பிரவீன்குமார், வினோத்குமார் மற்றும் நவீன்குமார் ஆகிய 5 பேரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இடங்களுக்கு சென்று ரீக்ரியேஷன் செய்யப்படும் சம்பவம் குறித்து ஆதாரங்களை சேகரிக்கும் விசாரணையை மேற்கொண்டனர். இப்படி 10 நாட்களாக இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் 11வது நாள் விசாரணையாக அஜித்குமார் கொலை வழக்கின் முக்கிய சாட்சியான மடப்புரம் கோவிலில் காரில் வைத்த நகை காணாமல் போனதாக புகாரளித்த கல்லூரி பேராசிரியை நிகிதா மற்றும் அவரது தாயார் சிவகாமி ஆகிய இருவரும் விசாரணைக்கு ஆஜராகினார்கள். டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் 3.5 மணி நேரம் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினார்கள்.